வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். மார்ச் மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா சூரியன் சனி கன்ஜெக்ஷன் ஒரு 15 நாட்கள் இருக்கும். அப்புறம் சூரியனோட டிரான்சிட் இருக்குது. சுக்கிரன் புதன் சூரியன் ராகு சனி சந்திரன் இந்த மாதத்துடைய கடைசியில் ஒன்றா இணையக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒரு மாதம். ஸோ www.lifehoroscope.in இந்த ஒரு வெப்சைட் தான் நம்மளோடது. கிளியராக அதில் ஆட் பண்ணியிருக்கிற சர்வீஸை பாருங்கள், யூஸ் பண்ணிங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ நம்ம மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்னென்ன பலன்கள் இருந்த செக்மெண்ட் வைஸ் பார்க்கலாம். கும்பம், மார்ச் 2025 கும்பராசி. கும்பம் இனிமேல் இல்லை துன்பம். கும்பராசி ஜென்ம சனி விலகுது. உங்கள் தலைக்கு மேலே இருக்கிற ஒரு ப்ரெஷர் அப்படியே நகர ஆரம்பிக்குது. மைண்டு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணலாம். அடுத்த ராகு உள்ள வந்துடும். பட் இருந்தாலும் சனி தான் உங்களை டோட்டலாக ஒரு மாதிரி ஒரு அழுத்தி வச்சு போட்டு ஒரு குழப்பம் பண்ணி இப்போ அதெல்லாம் விலகிற நேரம் நல்ல நேரம். முடிவு தெளிவாக எடுக்கலாம். நினைக்கிற விஷயம் சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு சூப்பராக. மார்ச் 2025 கிரக சஞ்சாரங்கள் எல்லாமே செகண்ட் ஹவுஸில் இருக்குது. செகண்ட் ஹவுஸ் தான் என்ன? உங்கள் முகம், உங்கள் கண் எதை பார்க்குது, உங்கள் காது எதை கேட்குது, நீங்கள் எதை திங்க் பண்ணுறீங்க, நீங்கள் எதை வேணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எது மேலே ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுது. அந்த நேரம் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. கும்பம் மார்ச் 2025 வருமானம் நல்லா வேணுமா, ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் நல்லா இருக்கணுமா, ஜாப் நல்லா இருக்கணுமா, நல்ல ஜாப் கிடைக்கணுமா, நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வேணும், பேக்கப் வேணும், சேவிங்ஸ் வேணும், ஒரு திருமணம் நடக்கும், அதெல்லாம் நிறைவேற்றுற நேரம் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு மார்ச் 2025. கும்பம் முதல்ல வேலை, வருமானம், பவர் அண்ட் பொசிஷன் இதை கொடுக்க ஆரம்பிக்கும். மைண்டு கிளியராக இருக்கும். உங்கள் தாட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும். அந்த தேவையில்லாத நெகட்டிவ் எல்லாம் மறையும். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல தருணம். இப்போ ஜாபில் சேஞ்ச் வேணும், ஜாபை சேஞ்ச் பண்ணணும், ரெடி ஆகிடுங்க. பட் மார்ச்சில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணுறதுக்கு. ரிசல்ட்ஸ் எப்படியும் சீக்கிரம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நேரம் நெருங்கிடுச்சு. ஏதாவது வீடு ஷிஃப்ட் பண்ணணும் பண்ணிக்கலாம், லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய மாற்றங்களை நீங்கள் யூ ஹேவ் அ பிளான் அப்படின்னா அந்த பிளானை செயல்படுத்த சரியான நேரம் தான் இந்த மார்ச் மாதம். அது ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது ஃபேமிலி. குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம், வருத்தம் அதெல்லாம் ரிசால்வ் ஆகும். ஆர்கியூமெண்ட் பேஸில் போச்சு. தேவையில்லாத சின்ன செப்பரேஷன் கூப்பிட்டு பேசலாம், சமாதானப்படுத்தலாம், சமாதானம் அடையலாம். கோபத்தை கைவிடலாம், பழிவாங்கும் உணர்வையும் நீங்கள் கைவிடலாம். சனி சம்டைம்ஸ் கிறுக்கு பிடிக்கும், சம்டைம்ஸ் கோவப்பட வைக்கும், சம்டைம்ஸ் பழிவாங்க வைக்கும், சம்டைம்ஸ் தேவையில்லாத எப்படியாவது நானும் நிரூபித்து காட்டணும்னு போராடாதான் தேவையே இல்லை. லைஃப்பில் தேவையே இல்லை. லைஃப்பில் யார் நிம்மதியாக இருப்பாங்க, யார் சந்தோஷமாக இருப்பாங்கன்னா, நம்ம நிறைய விஷயத்தை ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா வரக்கூடிய இடையூறு செய்பவர்கள், தொந்தரவு செய்து தானாக விலகிடுவாங்க. நீங்கள் உங்கள் கோல் என்ன, உங்கள் லைஃப் என்ன, உங்களுடைய ரீச் என்னன்றதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. தேவையில்லாத விஷயத்தை ஆர்கியூ பண்ணி அதை டெவலப் பண்ணாதீங்க. ஃபேமிலிக்குள்ளேயும் அப்படி தான் நான் சொல்வேன். ரொம்ப நெருக்கமான உறவுகள் மத்தியில் முதல்ல கருத்து வேற்றுமைகளை வைத்துக்கொள்ள வேண்டாம். அது நீங்களே உங்களை காயப்படுத்திக்கிற மாதிரி. நீங்களே உங்களை காயப்படுத்திக்கிட்டே எப்படி இருக்கும், அது மாதிரி தான். எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு எல்லாரோட வாழ்க்கையில் இணையிறது இல்லை. வெவ்வேறு அறிவு, வெவ்வேறு உணர்வு, வெவ்வேறு கருத்து. அது ஒத்துப்போனால் அதை ஏற்றுங்க, ஒத்துக்கலாம் பரவாயில்ல, விட்டுருங்க, அது அவங்களோட இருக்கட்டும். பயணத்தை தொடருங்க. கும்பம் இந்த நேரம் ஒரு நல்ல நேரம். ஸோ ஃபேமிலி மேட்டர்ஸில் உள்ள குழப்பத்தை சரி பண்ணலாம், பேசலாம், அமைதியாக்கலாம், சாந்தப்படுத்தலாம், எல்லாத்துக்கும் சுமூகமான முடிவுக்கு வரலாம், ஈகோ விட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து. மாணவர்கள், இது வரைக்கும் என்னால் முடியுமா, ஐ கேன் ஐ அப்படிங்கிறதுலாம் இனிமேல் ஐ கேன் அப்படிங்கிறது மாறிடும். ஸோ எல்லாமே ஒரு டவுட் மைண்டோடு ட்ரை பண்ணலாமா, முடியுமா, இம்பாசிபிளாக தெரியுது. ஈவன் அந்த இம்பாசிபிளோட அது நீங்கள் ஸ்பிளிட் பண்ணினா ஐ ஆம் பாசிபிள்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பாசிபிளானு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா இனிமேல் பாசிபிள் அப்படிங்கிறத நீங்கள் கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் நம்பலாம். ஏன்னா அந்த மாதிரி நேரம் வந்திருக்கு. ஸோ டைம் ஃபேவர்ஸ் யூ, டைம் வில் ஃபேவர் யூ.
ஒரு நல்ல தருணம், ஒரு நல்ல நகர்வு உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியை பாஸ் பண்ணும். அந்த எனர்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மாணவர்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து ஃபார்வர்டில் போயிட்டே இருக்கலாம். என்னெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ரெஃப்ரெஷ் பண்ணிங்க, பாசிட்டிவாக எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். யார் என்ன குறை சொல்லலாம் காதில் வாங்கிக்காதீங்க. எப்பவுமே நம்மளை வந்து ஒருத்தர் வந்து 10 பேர் ஹர்ட் பண்ணுறாங்க, நம்மளை காயப்படுத்துகிறாங்க, நமக்கு வந்து ஒரு பெயினை கொடுக்குறாங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். நீங்கள் எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நோக்கி போயிட்டே இருங்க, அச்சீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாரெல்லாம் உங்களை குறை சொன்னாலும் அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுவாங்க, இல்லை டிஸப்பேர் ஆகிடுவாங்க. அவ்வளோதான் சிம்பிள். அதனால் நீங்கள் வந்து எதையும் ரொம்ப டீப்பாக எமோஷ்னலாக எடுத்துக்காது. அடுத்து வந்து நான் பார்க்குறது வந்து இல்லத்தரசிகள், பெண்கள். ஃபேமிலியில் வந்து என்னென்ன ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிங்களோ, ஃபைனான்ஷியல் ட்ரபுள் ஆர் ஃபைனான்ஷியல் ஒரு மாதிரி நெருக்கடி, ஒரு மாதிரி இம்பேலன்ஸ், ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி மெம்பர்ஸோட ஸ்ட்ரெஸ், ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் சாந்தமடையும். அப்படி கொஞ்சம் அப்படி சாந்தமடையும். குழப்பங்கள் இப்போ தான் வந்து நல்ல, அதாவது இப்போ ஒரு தொட்டி இருக்குது, அதில் வந்து தண்ணியெல்லாம் குழம்பி இருந்ததுன்னா எல்லாம் கலந்துருக்கும், ஒரு மாதிரி கலங்கடிக்கப்பட்டிருக்கும். இப்போ வந்து நீர் வந்து அப்படியே அமைதியாக அந்த வெயிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே இறங்கிடும். ஸோ தெளிவான நீரை நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய நேரம் இப்போ வருது. நல்லா புத்தி தெளியும். குடும்பத்தில் உள்ள குழப்பம், வருத்தம் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செட்டில் ஆகும். அந்த மாதிரி ஒரு நேரம் இது. இதுவும் பாசிட்டிவாக இருக்குது. திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க கூட அந்த முயற்சி இப்போ எடுத்துடலாம். ஏன்னா அந்த டைம் நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. சுக்கிரன் உச்சத்தில் இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ், கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, பாதிலேயே விட்டுடலாமா, இது இப்போவே இப்படி இருக்கே, நாளைக்கு என்ன ஆகும். அப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு புரிதல் இல்லாத மாதிரி தோணுது அப்படின்லாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதம் மார்ச் 2025 தீர்க்கமாக ஒரு முடிவு தெளிவாக நல்ல விதமாக எடுக்கலாம். அது நல்லா இருக்குது. ஆரோக்கியம் உங்களை பொறுத்த வரைக்கும் கும்பம், ஜென்ம சனி விலகுது. மோசமான கண்டத்துலேருந்து தப்பிக்கிறீங்க. என்னென்னலாம் உங்களுக்கு வந்து தலைக்கு மேலே பிரச்சனைங்க, தலைக்கு மேலே தொல்லை, தலைக்கு மேலே எனக்கு கடன், தலைக்கு மேலே எனக்கு வெள்ளம், அந்த மாதிரி சூழலாம் இனி மாறிடும். தலைக்கு மேலே இனி இல்லை, எல்லாம் தலைக்கு கீழே தான், கழுத்துக்கு கீழே தான், எல்லாம் இடுப்பளவு தான். ஸோ பிரச்சனைகள் குறையும், பிரச்சனைகள் விலகும், தொல்லைகள் குறையும், கடன்கள் குறையும், வருத்தங்கள் குறையும், நோய்கள் குறையும், கஷ்டங்கள் குறையும். அந்த மாதிரி எல்லாம் குறையிற நேரமாக வந்திருக்கு. அதனால் ஹெல்த்தில் வந்து எதெல்லாம் ரொம்ப சீரியஸாக ஃபேஸ் பண்ணி சில பேருக்கு கை கால் விபத்து, நோய்கள், தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட், சிகிச்சை, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாதியாகிடும். இன்னும் சொல்லப்போனால் நல்லாவே குறையும் ஒரு சிலருக்குலாம். இன்னும் அடுத்தடுத்து டிரான்சிஷன்லாம் ஃபேவராக தான் இருக்குது கும்பத்துக்கு. கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் மார்ச், ஏப்ரல், மே எல்லாமே ஃபார்வர்டாக தான், பாசிட்டிவாக தான் வருது. மார்ச்சே நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். கும்பம் ஓரளவுக்கு ஒரு உற்சாகம் அடையலாம். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் கும்பம், ஒரு வேளை நீங்கள் 60+ இருந்து இது பாத சனியாக ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னோம்னா, நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிட்டாலும், இல்லை மற்றவங்க விஷயத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து உங்களை நெருக்கடி கொடுத்தாலோ நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த குடும்ப விவகாரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தலைவலி தான் அது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் என் துணை, என் வாழ்க்கை அப்படின்னு நான் இருக்கேன், என்னை யாரும் தொல்லை பண்ணாதீங்க, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, டோ நாட் டிஸ்டர்ப் போர்டு கூட வச்சுருங்க, அதுதான் நல்லது உங்களுக்கு. ஏன்னா இது வந்து உங்களை நீங்கள் செல்ஃபாக பார்த்துக்கிறதுக்கு நல்லா இருக்குது. பட் எல்லாரையும் பார்த்து எல்லார் பிரச்சனையும் கேட்டு சரி செய்யக்கூடிய நேரமாக இது இல்லை. ஸோ அதனால் அந்த அமைதியை நீங்கள் கடைப்பிடிக்கிறது நல்லதுன்னு என்னோட கருத்து. ஓவரால் கும்பம் ஃபார் பெட்டர். மார்ச் 2025, மார்ச் வில் மார்ச். பாசிட்டிவாக அடியெடுத்து வைக்கலாம். நல்ல நேரம். வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இந்த பொது பலன்னா என்ன அப்படின்னா, நடக்கக்கூடிய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி வெறும் மூன் சைன், சந்திரனுடைய ராசியை பேஸ் பண்ணி தான் நான் இதை வந்து ஒரு ப்ரிடிக்ஷனாக அனலைஸ் பண்ணி அதை வந்து கொடுத்துருக்கேன். இது நல்லது சொன்ன எல்லாருக்குமே நல்லது நடந்துடும், கெட்டது சொன்னது எல்லாருக்குமே கொஞ்சம் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு கிடையாது. உங்களுடைய பேர்த் சார்ட்டோட நீங்கள் இதை சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது தான் அது புரியும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஜனன ஜாதகத்தை ரீட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எந்தெந்த ராசி மண்டலங்களில் என்னென்ன கிரகங்கள் ஃபீல் ஆகிருக்கு, எப்படி நீங்கள் ஜனனம் எடுத்திருக்கீங்க, உங்களுடைய பிறவி யோகம் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, மைனஸ் என்ன,
எந்த தசா புக்தியுடைய கால்குலேஷனில் உங்கள் வாழ்க்கை நகருது, எந்த பர்டிகுலர் பிளானட் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குன்றதை நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்லேருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த டிரான்சிஷனை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். ஏன்னா சில ராசிகளுக்கு ஏழரை சனியை பற்றி சொல்லியிருக்கேன், சில ராசிகளுக்கு அஷ்டமத்தை பற்றி சொல்லியிருக்கேன், சில ராசிகளுக்கு சில டிரான்சிஷன் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். பட் அதெல்லாம் சப்ஜெக்ட் டு உங்களோட ஜனன ஜாதகத்தோடு நீங்கள் பொருத்தி அதோட தசாபுக்தி என்ன ப்ளஸ் உங்களுடைய அந்த ஜனன ஜாதக யோகம் என்ன அதோட சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு தான் நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலையும் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கேன். டைம் கிடைச்சா அதையும் போய் பாருங்கள். அண்டு ஒன் மோர் திங் என்னென்னா, எப்போவுமே வந்து ஒரு டஃப் டைம் அப்படின்னு ஒரு ராசி ஒரு மூணு சைனுக்கு டஃப் டைம் வரும்பொழுதெல்லாம் அவங்கள எமோஷனாக தான் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ எமோஷனாக நீங்கள் வந்து உங்களை லூஸ் பண்ணால் மட்டும்தான் தப்பாக முடிவு எடுப்பீங்க. ஸோ அதை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு சின்சியர் ப்ரேயர்ஸ், ஏன்னா அந்த ப்ரேயர்ஸ் வந்து நீங்கள் கடவுளுக்கு செலுத்துகிற நேரம் கிடையாது, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை உணர்கிற நேரம். அதை வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சுப்ரீம் பவரை நோக்கி நீங்கள் செய்கிற பிரார்த்தனை. ஸோ அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்களை நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சக்தியை நீங்கள் உணர்றதுக்கு தான் அந்த ப்ரேயர்ஸ். இது சில சோதனையான நேரத்தில் உங்களை வழி நடத்தும், காப்பாற்றும், துணை நிற்கும், உங்களை எந்த வகையிலையும் கீழே தள்ளி விடாது. ஸோ மொத்தத்தில் இந்த மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய கன்ஜெக்ஷன்ஸை நான் பார்த்ததில் பொதுவாகவே உலகளாவிய விஷயங்களில் இந்த மார்ச் மாதம் ரொம்ப ஒரு அனுகூலமான, ஒரு அபிவிருத்தியான, ஒரு நல்ல சங்கல்பமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியல. காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து பூமிக்காரகன். அப்போ ஒரு போர்க்காரகன், பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் மிதுனத்தில் கேந்திரத்தில் பொசிஷன் எடுத்திருக்கு. அதே நேரத்தில் சனி மீனமில் ராகுவோட கன்ஜெக்ஷனில், அப்போ ராகுவோட கன்ஜெக்ஷனில் சனி பொசிஷன் எடுக்க போது, சுக்கிரன் சுபகிரகமும் அந்த சனி ராகுவோடு தான் சேர்ந்துருக்கு. பொதுவாகவே மார்ச் மாதத்தில் எல்லாருக்குமே இன் ஜென்ரல் சிந்தித்து ஒவ்வொரு முடிவும் எடுப்பது கொஞ்சம் நல்லது. ஏன்னா இந்த மாதத்தில் அந்த கன்ஜெக்ஷன்ஸ் அப்படி இருக்காக அது விலகும். ஒவ்வொன்றா விலக ஒரு ரிசல்ட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை தான் நான் வந்து பொதுவான கருத்தாக சொல்கிறேன். ஸோ திங்க் வெல் அண்ட் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா சிந்தித்து முடிவெடுங்க. www.lifehoroscope.in இதில் ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். இதெல்லாம் உங்கள் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ அந்த சர்வீஸை சரியாக பயன்படுத்துங்க. உங்களோட ஜென்யூன் கமெண்ட்ஸ் என்னவோ நீங்கள் யூடியூப்பில் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண். வணக்கம்.